கடவுள் அருள் டிவி நேயர்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 14 ஜூன் 2025 இன்று சனிக்கிழமை. நார்மலாக இந்த சனிக்கிழமைனாலே ஸ்திர வாரம்னு தெரியும். எல்லா காரியமும் நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவோம். நாங்கள் ரொம்ப தூரம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா செய்யலாம், நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்குது. வைகாசி மாதம் 31ஆம் நாளில் கடைசி அந்த மாதத்தினுடைய நாளையிலேருந்து ஆனி மாதம் பிறக்க போகிறது. விஸ்வாவாசு வருடத்தில் இந்த கடைசி வைகாசி திருநாள். இன்றைய நாளிலே 166 நாட்களாகிவிட்டது. நாம் வருடம் 2025 பிறந்து இன்னும் 200 நாட்கள் கையில் இருக்கிறது. 365 நாளில் நம்ம கணக்கு போட்டுகிட்டே வரோம், செலவு பண்ணிகிட்டே வரோம். திரும்பி வராத பொருளில் இதுவும் ஒன்று. அதனால் கரெக்டாக அதை பார்த்து வச்சுட்டோம்னா நமக்கு நல்ல பலன் உண்டாகும் அப்படின்னு மனதை வைத்துக்கொள்வோம். இன்றைய திதின்னு பார்க்கும்போது திருதியை திதி முடிந்து சதுர்த்தி திதி வந்துடும். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம். இதில் சுவையான விஷயம் என்னென்னாக்கா, இன்றைக்கி சதுர்த்தி திதி பௌர்ணமியிலேருந்து 4வது நாளில் சங்கடகர சதுர்த்தின்னு வந்துடும். அப்படியும் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னா விநாயகர்னு வந்துடுவார். அப்படி ரொம்ப கோயின்சிடெண்ட்டான ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. அப்போ இன்றைக்கி பிள்ளையார் வழிபாடு ரொம்ப நல்லது. முக்கியமாக கடன் அப்படிங்கிறது இல்லைங்களா, அந்த கடனை விட்டு வெளியே வருவதற்கு நல்ல நாள். கொஞ்சமான இன்றைக்கி கடனை வாங்கினத்துலேருந்து 1 பங்கு 10ல் 1 பங்குன்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் போய் அதை செட்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சதுர்த்தியிலே செய்யக்கூடிய காரியங்கள் 48 நாட்களில் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடனை அழிப்பதற்கான அழகான உபாயம் இந்த விஷயம். அதனால் இதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியை தரும். ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இணங்கி வேந்தன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி நமக்கு ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நல்லபடியாக தீர்க்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து இந்த விக்ன விநாயகர் நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற புரிந்து கொண்டோம்னா இன்றைக்கு கடனை அடைத்து விடுவோம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தினாலே சாயங்கால வேளையில் போய் பிள்ளையாரை வழிபடுறது. முடிந்தவரை அவர் நார்மலாக எதையுமே பெருசாக கேட்குறதில்ல, புல்லை போடுன்றார். அருகம்புல்லை கொண்டு போய் கொடுங்க. ஏதோ பூ, அந்த பூக்களை அவர்களுக்கு சார்த்துங்கள், இதுவே போதுங்கிறார். தேங்காய் உடைங்கன்றார். பெருசாக எதுவும் கேட்கல, இதை செஞ்சாலே அவர் நல்லதை காட்டுவார் அப்படின்னு நிறைய வழிகாட்டுதலுக்கு ஒரு முதற் பொருள் யாருன்னா விநாயகர். அப்படின்னால இன்றைய நாளே சங்கட சதுர்த்தியை அவசியம் அனைவரும் அனுசரிக்க வேண்டும். இன்றைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம்னா மத்தியான வேலையில் 12:30லேருந்து 1:30 வரைக்கும், சாயங்கால வேலையிலேருந்து 9:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி ராகு காலம் சனிக்கிழமைனாலே 9:10 ராகு காலம் தெரியும். குளிகை காலம்னா காலை 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். யமகண்டம் மத்தியானம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். சூலம் அப்படின்னு பார்த்தா கிழக்கிலே சூலம், பரிகாரம் தயிர். ரிஷப லக்னத்திலே சூரியனுடைய இருப்பு ஆல்மோஸ்ட் முடிய போது வினாழியில் தான் இருக்கும். 9 வினாழி இருப்பார். 5:53க்கு சூரிய உதயத்தை ஏற்படுத்துவார். உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாலே சந்திராஷ்டமம் எங்கே வரும்னா மிருகசிரீஷம் மற்றும் திருவாதிரை. இது இருக்கக்கூடியது நார்மலாக எங்கே இருக்குன்னா மிதுன ராசிக்குள்ளே இருக்கும். அதனால் மிதுன ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்வோம். கோச்சாரப்படி கட்டங்களில் நமக்கு எங்கெங்கே கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். புதனும் குருவும் சேர்ந்து மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். ராகு தனித்து கும்பராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் தனித்து அமர்ந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் தன்னுடைய ராசியே நேரடி பார்வையாக துலாத்தை பார்த்து கொண்டு மேஷத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறத மகர ராசிக்குள்ளார இன்றைக்கு சந்திரன் பிரவேசித்திருக்கிறார். இவர் மட்டும்தான் இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியில் இருக்கிறார். அப்படின்னா மனோகாரகன் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறார்னு அர்த்தம்.
எந்த விதமான குழப்பமும் இல்லை, செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வார்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் எவ்வளோ தூரம் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைய கரணம் மற்றும் யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கரணம் பத்திரை கரணம்னு பேர். பத்திரைனா கோழின்னு அர்த்தம். எதையும் தோண்டி எடுத்து பார்த்து தேடி கண்டுபிடிச்சி போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் தேடுறதுக்கு தான் அதோட விஷயம். புழுக்களை தேடி உணவை கொடுப்பது அப்படின்னு வச்சுக்கிறது இல்லையா, அப்படி தேடுதல். அது மட்டும் இல்லை, எதையான வதை பண்ணுறது, கொத்துவில் அப்போ வதை பண்ணுறது, இப்படி விளையாட்டாக பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால விளையாட்டு பொருட்களை எல்லாம் இன்றைக்கி வாங்குவது நல்லது. நல்ல தண்ணியை குடிக்கிறது நல்லது. அதே போல் நல்ல விஷயங்களான காரியங்களை செய்வது நல்லது. திருச்செந்தூர் முருகன்களே பார்த்தீங்கன்னா கோழியுடைய அந்த சேவலுடைய அந்த கொடி இருக்கும். அதனால் திருச்செந்தூர் முருகனை வழிவதனால் இன்றைய நாளில் சுபிட்சம் உண்டாகும் ஒரு வசனம் உண்டு. யோகத்திலே பிராமிய யோகம்னு சொல்லுவாங்க. பிராமியம் அப்படின்னா சாந்திகளை செய்வதற்கான, சாந்தி பரிகாரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் செய்வதற்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு எடுத்துப்போம். இன்றைய நாளில் சனிக்கிழமை ஸ்திரவாரம் அப்படிங்கிறனால சாந்தி பரிகாரம் செய்தால் ஸ்திரமாக கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். அதனால் அந்த காரியம் இன்றைக்கு நல்லதை நடத்துவோம். இன்றைய நாளிலுடைய இந்த யோக கரண விஷயங்களை பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பண வரவை கொடுத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே, இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் மனதிலே கொஞ்சம் குடும்பத்திலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி கவலைகளை ஏற்படுத்தி எதையான சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசியிலே புதனுடன் சேர்ந்து அமர்ந்து கொஞ்சம் கால்குலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்டுவார். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் உண்டு. நாலாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைய நாளிலே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியான சம்பவங்கள் நான் நடக்கப் போகிறது. தொழில் முறையிலே வண்டி வாகன விஷயங்களெல்லாம் புதிய வரவுகளை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் வரும். தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் சீராகும். 5ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளரை செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்து தன்னுடைய பார்வையாலே லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயாகும், 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயாகும் அமைவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே எதிர்பாராத திருப்பங்களையும் லாபத்தையும் வியாபாரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் வரும். கொஞ்சம் ஆலோசனை செய்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். 6ஆம் இடமான கன்னிராசியின் புதனானவர் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது சிறப்பானது. அதனால் பண வரவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் புத்தியை செலவு பண்ணால் காசு வந்துடும். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. எப்போவுமே ஒருத்தர் வேண்டப்பட்டவர் நம்மகிட்டே உட்காந்தா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை உண்டுன்னு சொல்லுவோம். அப்படி களத்திரத்தினாலே சில உடல் வியாதிகள், உடல் நோவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் உண்டாகும். பங்குதாரர் கூட கொஞ்சம் பிணக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். செவ்வாய் அப்படிங்கிற இந்த 8ஆம் இடத்துக்காரர் 4ஆம் இடத்துல நீச்சகதி என்ற இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிட்டார். அப்படி மூவ் ஆகும்போது இவர் என்ன பண்ணுறார், உங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையை காட்டிவிட்டு செல்வார். அப்படிங்கிறனாலையும் 5லே செவ்வாய் இருந்தால் சில சேதங்களை ஏற்படுத்துவார் என்பதும் ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பயம் கலந்த விஷயங்களாக தொடர்ந்து நடக்கப் போகிறது என்று புரிந்து கொண்டால் இந்த நாளுடைய தன்மை புரிந்துவிடும். இந்த நாளில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகன். இவரை வணங்குங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். சிலவங்க பழனி முருகனை டிபியில் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சுட்டா கூட நல்லது. 2, 5 என்ற எண்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நண்பர்களாக இன்றைக்கி பயன்படுத்துங்கள். பல விதத்திலும் ராஜயோகத்தை உங்களுக்கு தருவார். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே.
உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களை மண்டைக்குள்ளே அப்படியே காய்ச்சிட்டே இருக்கிறார். எதான செய்ன்னு சொல்கிறார். என்ன செய்கிறதுன்னு புரியலை. இந்த ஸ்டேஜில் தான் 9ஆம் இடத்துக்குள்ளர நமக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் மகர ராசிக்குள்ளர. அப்போது காரியங்கள் சிலதெல்லாம் மெதுவாக நடப்பது கொஞ்சம் மனசுக்கு ஃப்ரிக்ஷன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டும். எப்படியான அதை உடச்சி வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். தொழில் ஸ்தானத்தை நமக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, செவ்வாயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தொழில் ஒரு மாதிரி மேக்கப் ஆகி ஓடிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எதுனாக்கா, என்ன செய்ய போகிறோமோ அந்த காரியங்கள்லாம் மெதுவாக நடக்கு, வேகமாக நடக்கலையே அப்படின்னு ஒரு யோகம். சின்ன பிரயாணம் பண்ணினாலும் கூட ஏதாவது ஒரு தடைகளோடு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி மிருகசீரிஷம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரக்காரர்களும் இங்கே தான் உட்கார்ந்துருக்குறீங்க ரிஷபராசிக்குள்ளார. அவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த தடையை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பார். அது புரிஞ்சிட்டுன்னா ஓகே ஃபைன், மற்றெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு கவலை இல்லாமல் போங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்ட நிவர்த்தி வேணும்னா ஈச்சனாரி விநாயகப் பெருமானை மனதால் நினைங்கள். அப்பா விக்ன விநாயகா எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுன்னு காலையிலே வேண்டிக்கிடுங்க. ஈச்சனாரி சுவாமியோட ஃபோட்டோவை தூக்கி நம்ம ஃபோனில் டிபியில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வச்சு சாமியை வணங்கிடுங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க, காரியங்கள்லாம் நல்லது நடக்கும். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு மற்றும் புதன் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, உங்களை அழகாக டியூன் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் டியூன் பண்ணுறாங்கன்னா, பயத்தோடு உங்களை வளர்க்குறாங்க. சின்ன சின்ன பிரயாணங்களெல்லாம் உங்களுக்கு செலவுகளை வைத்தாலும் வாழ்க்கையில் எப்படியான ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிச்சு விடணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு மட்டும் இல்லை, 3ஆம் இடத்து செவ்வாயும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு தைரியத்தை ஊட்டுறாங்க. கடவுள் அருளால் எல்லாம் நல்லது கிடக்குங்க, நல்லங்க பண்ணுங்கன்னு உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் பயம் வேண்டியிருக்கும், பக்தியும் வேண்டியிருக்கும் அப்படின்னு இருக்கு. அதில் இன்றைக்கு மிருகசீரிஷம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கிளேசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதனால் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக புதிய வெஞ்சர்ஸ் எதுவும் எடுத்துக்க வேண்டாம், புதுசாக எதுவும் செய்கிறது வேண்டாம். பழசாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்களை கொஞ்சம் நிதானித்து செஞ்சால் போதும். அமைதியை கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எந்த விதமான பதட்டமும் வேண்டாம், பயமும் வேண்டாம், கொஞ்சம் கூலாக இருந்தால் போதும். உத்திராட நட்சத்திரத்தில் வந்ததுனாலே பிள்ளையார் வணங்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதுலேயும் விநாயகப் பெருமானை வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கிறாரு. அவருடைய விநாயகருடைய படத்தை நம்ம டிபியில் வச்சுக்கிடுங்க. மனதால் அவர்கிட்ட, அப்பா சுவாமி என்னை எப்படியான இன்றைக்கி கரை சேர்த்து விட்டு எல்லா விஷயங்கத்திலையும் விக்னம் இல்லாமல் பார்த்துக்கோ, காரியங்களை தடை இல்லாமல் என்னை அழகாக நடத்திக்கோன்னு வேண்டிக்கிட்டாலே போதும். இன்றைக்கு 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விநாயகர் அருளாலே அனைத்தும் நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் நேர் பார்வையில் மகர ராசிக்குள்ளே உட்காந்துட்டு உங்களை பார்க்குறார். சுகந்தண்ணே அப்படின்னு கேட்குறார். நல்ல சுகம். வாழ்க்கையிலே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவியுடைய இடர்பாடு இல்லாத ஒரு நல்ல நிலவரம் காட்டும். மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். நீங்கள் என்ன பண்ணினாலும் இன்றைக்கி காரியங்கள்லாம் அழகாக ஸ்மூத்தாக இருக்க போகுது. நல்லது நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அமைத்து கொடுப்பதற்காகத்தான் உங்களுடைய 2ஆம் இடத்துக்காரரான சூரிய பகவான் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிறத உட்கார்ந்துக்கிட்டு நல்லதாக நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். கொஞ்சம் தன லாபத்தை கொடுத்து
பரவலாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை சரிப்படுத்துவதற்காக செவ்வாயை கொண்டு போய் அங்கே உட்காந்து வச்சுருக்காரு. செவ்வாய் கேது அப்படிங்கிறவர் சேர்ந்து 9ஆம் இடத்துக்காரர். அவர் அங்கே உட்காந்துட்டு பார்க்குற பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத திருப்பங்கள் வாழ்க்கையில் வருவதற்கும், பூர்வீக சொத்துக்கள் சில பிரச்சனைகள் சால்வ் ஆகுவதற்கும், புதிய விதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறார். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கிடைக்கும் போது பயங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த பயங்களை குறைப்பதற்கு தான் நீங்கள் சந்திர பகவான் நேராகவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அவசியம் விநாயக பெருமானை வழிபடணும். ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தில் பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு நேரடி பார்வையின் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையாரை வழிபடுறது உசிதமான இருக்கும். திருச்சி உச்சி பிள்ளையார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உச்சி பிள்ளையாருடைய படத்தை அழகாக டிபியில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா உச்சி பிள்ளையார்ந்து உங்களுக்கு தெரியும், பேசிலே உச்சிஷ்ட கணபதினு வச்சுருப்போம். அவரை வணங்கும் போது அனைத்து விதமான காரிய தடைகள் நீங்கி, பயங்கள் விலகி, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்தை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு விநாயகர் அருளாலே நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் மனசை போட்டு குழப்பி எதையான்னு கண்டுபிடி, நீ கரெக்டாக இருக்கிறியான்னு பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் திருப்தி இல்லைங்க அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க இல்லையா? இதுக்கு ரீசன் இதுதான். கேது ஞானகாரகன், புத்திக்கு தன்மை இல்லாத ஒருத்தர் செவ்வாய். இவங்க 2 பேரும் மண்டைக்குள்ளே உட்காரும்போது யோசித்து 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 ஒன்றும் புரியாமல் ஒரு குழப்பத்தை வரும் இல்லையா? அந்த குழப்பத்தின் முதல் படியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு சந்திர பகவான் 12க்குரியவன் 6ல் அமர்ந்திருக்கிறார். இந்த 6ஆம் இடத்து சந்திர பகவான் எப்போவுமே நல்ல பலத்தை பெருக்கி தருவார், மகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்றது. அதனால் இன்றைக்கு நாளில் சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்தில் பார்க்குறார். அப்போது கும்பராசியை பார்க்கும்போது கலத்திர விஷயத்தில் ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். எதிர்பாராமல் பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டவர்களாக இருந்தாலும் பூர்த்தி செய்வதற்கேற்ற மாதிரி பண வரவை கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அதெல்லாம் உங்களுக்கு லாபமாக அமைவதனாலே ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலையை அமைத்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது. மேலும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் சங்கட சதுர்த்தியினால் இங்கே விநாயகர் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அதுலேயும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு பார்க்கும்போது ஏதான ஒரு பரிகாரம் உண்டுங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த நேரில் அவசியம் சிவபெருமானின் புதல்வனான இந்த விநாயகப் பெருமானை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மையை தருவார். மதுரையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான், மதுரை மீனாட்சி அம்மனில் பெரிய விநாயகர் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா, அதை தூக்கி டிபியில் வச்சுக்கிடுங்க. இன்றைக்கி அவர் தான் உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் அப்படி வச்சு அவரை வணங்குங்க. முக்குருணி விநாயகருடைய படத்தை கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தடை இல்லாமல் இன்றைய நாளில் நடத்தி கொடுக்கும். அதனால் மகிழ்ச்சி பொங்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசி அங்கே உட்காந்துன்னு அவருடைய 4ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளார நம்ம பார்க்குறோம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இவங்க 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. இவங்க 2 பேர் உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய 6ஆம் இடமான ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. அதனால் கடன் விஷயத்திலையும் சத்ரு விஷயத்திலையும் நீங்கள் நினைத்தபடி சால்வன்ஸ் நிறைய கிடைக்கும். இன்றைக்கு
சங்கடஹர சதுர்த்தியினாலே கடனை தீர்ப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறை உண்டு. அதனால் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கடன் 48 நாளிலே தீர்ந்து விடும்னு ஒரு தீர்மானம் உண்டுனால இன்றைக்கி முடிந்த வரைக்கும் கடன் அடைப்பதற்கான வழிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதுலேயும் உங்களுடைய ஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திர பகவான் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்கிறாரு. காரியங்கள் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். அவசரப்படாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் வேகமாக செய்வேன், விவேகம் இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தில் மாட்டிப்பீங்க. அது மட்டும் கொஞ்சம் காஷனாக வச்சுக்கோங்க. செய்கிற காரியத்தை கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படின்னா மனதை எங்கன்னா ஒருநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருநிலைப்படுத்தணுன்னாலே நம்ம நார்மலாக யோகா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆஞ்சநேயர் பகவான் மாதிரி மனதை நல்லா வச்சுக்கணும். நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்துருப்பீங்க, அப்படி ஜம்முன்னு கை வச்சுட்டு அப்படி நிற்பார். அப்படி அமைதியாக கை வச்சு நிற்கிறாங்க இல்லையா, அந்த போஸ்டரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு டிபியை தூக்கி உங்கள்கிட்ட வச்சுட்டு ஆஞ்சநேயர் மாதிரியே அமைதியாக இன்றைக்கு காரியங்களை நடத்துங்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வரும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. நேர்மை, தர்மம், நியாயம் இது எல்லாத்தையும் ஒருங்கே கொண்ட கலவை நீங்கள். எதையும் சீர்தூக்கி பார்த்து அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அழகான எண்ணத்தை உடையவர்கள். உங்களுடைய ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்ப்பதனாலே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய நாளில் 4ஆம் இடமான மனை வாகன இடத்துல நமக்கு சந்திர பகவான் செல்லுகிறார். அப்படி சந்திர பகவான் அங்கே செல்லும்போது தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள் வரும். அதற்கான செலவுகளுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுக்குறாரு. அதே போல் ரிப்பேர்ஸ்லாம் கொஞ்சம் வர்றதுக்கும் ரெனோவேஷன்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அந்த செலவுகளுக்கு கொஞ்சம் வரவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த வரவை கொடுப்பதற்காக தான் குரு உங்களை நேராக 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். மற்றும் அவர் உங்களுடைய ராசியினுடைய 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரவை பெருக்கி தருவதற்கு வாய்ப்புகளை குரு பகவான் தந்து விடுகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். குருவை சரணடையும் போது நமக்கு பல விதத்திலும் நல்லது நடக்கும் வாழ்க்கையிலே. இது நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற விஷயம்தான். அப்படி இன்றைய நாளிலே நல்லது நடப்பதற்கான அனைத்து முகாந்திரங்கள் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையப்போகிறது. 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலும் தாயாரின் உடல்நிலை பற்றிய நமக்கு கவலை தீர்க்க வேண்டும் என்பதனால் இன்று அவசியம் சங்கடஹர சதுர்த்தியின் போது விநாயக பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுலேயும் ஈச்சனாரி விநாயகர் அப்படிங்கிற கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம மனதால் நினைப்பதோ இல்லை டிபியில் வைப்பதோ, முடிந்தால் நேரில் சென்று பார்ப்பதோ ரொம்ப நல்லது. அப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் செவ்வாய் உங்களுக்கு லாபமான இடத்துல அமர்ந்து கொண்டு வாழ்க்கையிலே பலவிதமான விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தொழிலிலே புதிய முறைகளிலே உங்களுக்கு ஊக்கத்தை தருவதற்காகத்தான் செவ்வாய் கேது தொடர்புடன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ராசியை பார்க்கக்கூடியதுனாலே கொஞ்சம் தெம்பு வந்துடுது. எப்போவுமே ஸ்திரப்பட்ட விஷயமாக மாறினாக்க நம்ம மனசுக்குள்ளார தெம்போட வேலை செய்வோம். அதனை அடிஷ்னலாக பார்க்கக்கூடியது ரிஷப ராசியிலேருந்து சூரியனும் பார்க்கிறார். இவன் தொழில் அடிப்படையிலே நல்ல ஸ்டெபிலிட்டி கிடச்சிருச்சு. பண வரவுக்கான வாய்ப்புகளை 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய மகர ராசியிலே சந்திரனுடைய பிரவேசமானது பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சின்ன சின்ன தடைகளெல்லாம் விலக்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதாலும் உத்திராட நட்சத்திரம் விநாயகருடைய அதிதேவதையாக இருப்பதனாலும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு விநாயகரை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று புராண இதிகாசங்கள் சொல்வதனாலும்
இந்த நாளை நம்ம முதன்மைப்படுத்திக் கொள்கிறோம். கடன் இருப்போது கடனை அடைப்பதற்கான வழிகளை இன்றைய நாளிலே செய்யும்போது அவசியம் கடன் அடைந்துவிடும் என்ற இனிய செய்தியும் நம்ம சேர்த்துக்கொள்வோம். நல்லது நடக்கும். இன்றைக்கு நல்லதே நடக்கும். எப்போ நம்ம பிள்ளையார் வணங்கும்போது, விநாயகப் பெருமானை சரணடையும் போது, விநாயகப் பெருமானின் சகலவிதமான மூர்த்தங்கள் பல இடத்துல இருக்குது. நமக்கு குறிப்பாக பார்க்கும்போது பிள்ளையார்பட்டி விநாயகர் ரொம்ப பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியும். கற்பக விநாயகரை நம்ம சரண் புகும்போது அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நேரடி பார்வையான உங்களுடைய ராசிநாதன் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு புதனுடன் அப்படிங்கிற செய்தியுடன் உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்குள்ளரே சந்திரனின் பிரவேசம். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசியின் உள்ளே இருந்துட்டு வெளியில் மகர ராசிக்குள்ளே போகும்போது உத்திராட நட்சத்திரம் கண்டினியூ ஆகும். அதில் இருக்கிறார். இன்றைக்கி நார்மலாக இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானத்தில் சந்திரன் போவது, மனோகாரகன் போவது, குபேரன் போவது அப்படிலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தன விரயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் குடும்ப சம்பந்தமாக அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த செலவெல்லாம் எப்படி சார் சமாளிக்கிறதுனா அது நம்ம குரு பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சுகங்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. மனதால் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள், சிறி சங்கமம்னு சொல்லுவோம், அப்படி சுகமாக இருக்கக்கூடிய நாள், ஒரு போகமான நாள். செவ்வாய் 3ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்த்தாலே பணம் வரும் நார்மலாக. கேதுவும் சேர்ந்து பார்க்குறார். அதனால் எதிர்பாராத பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு. 3ஆம் இடத்திலே ராகு வேற உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணம் கன்ஃபார்மாக உண்டு, கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைய வேண்டும்னால் இந்த தன விரயத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்க வேண்டும் என்றால் சங்கட சதுர்த்தி அப்படிங்கிறதுனாலே பிள்ளையாருக்குன்னு தெரியும். அதனால் விநாயகப் பெருமானை எவ்வளவு தூரம் நீங்கள் இன்றைக்கு தொழுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு நாளிலே உத்திராட நட்சத்திரம் என்ற உங்கள் ராசியில் இருக்கிற இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. இவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறது மட்டுமில்லை, செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தெல்லாம் உச்சம் பெறுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயம். செவ்வாய் இன்றைக்கு சிம்மராசியிலிருந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிற சீன் அப்படின்னு பார்க்குறோம். மனதிலே இருக்கக்கூடிய கவலைகள், உடல் வியாதிகள் போன்ற விஷயங்களெல்லாம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடும். அந்த செலவுகளை சமாளிப்பதற்காக வரக்கூடிய வரவுகளை இன்று பெற்றுத்தருவதற்காக குருவின் பார்வையாலே 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாருங்க. ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துலேருந்து. அதனால் அந்த 2ஆம் இடத்துல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளெல்லாம் மெயின்டைன் பண்ணிடலாம். ஓரளவுக்கு கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு முடிந்தவரை உங்களால் இயன்ற அளவுக்கு கடனை அடைப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியம். கடனை அடைப்பதனாலே 48 நாட்களிலே கடன் தீர்ந்து விடுவதற்காக வழிகள் உண்டு. அதனால் கொஞ்சம் அதை பற்றின யோசனைகளை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். பேங்க்லலாம் கடன் வச்சுருக்கேன் சார், எப்படி அடைக்கிறதுன்னு சொன்னால் பேங்க் பேரை எழுதி ஒரு கவரில் எழுதிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பைசாவை தூக்கி போட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டு தூக்கி வச்சுருங்க வீட்லேயே. பேங்க்குக்கு போகணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த மனதால் பண்ணக்கூடிய அந்த ஸ்ரத்தை பக்தி அப்படின்னு சொல்லுவோம், நேர்மையான பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதை காட்டும். அப்படிங்கிறதுனால இது நடக்க போகிறது. விநாயகப் பெருமானின் அனைத்து விதமான உருவங்கள் இருக்குது. நிறைய இடத்துல பிள்ளையார் இருக்கார். அப்போது எங்கெல்லாம் 3 இடங்கள் சேரக்கூடிய தெருமுக்குன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கிற பிள்ளையார் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிள்ளையார் ஆகிடுறார்.
அந்த தெருமுக்கு பிள்ளையாரை போய் வணங்கிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியை 2 முக்கியமான கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்று குரு, மற்றொன்று செவ்வாய். செவ்வாய் கேதுவுடன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ராகுவோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசி எதையுமே பெருசாக யோசித்து சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ராகு கேது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அனைத்து கிரகங்களையும் வைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே குருவின் பார்வை ராகு மேல் விழுவதனாலே கொஞ்சம் அந்த கட்டுப்பாட்டின் விஷயம் உங்கள் ராசிக்கு கம்மியாகுது. அதே போல் செவ்வாய் பார்க்கறதுனால பயம் இன்றி தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறக்கூடிய மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளவரார். அப்போ சந்திரனுடைய 12ஆம் இடம் அப்படிங்கிறது திரவிய லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாபம் வருவதற்கான எதிர்மறை நஷ்டம்னு வேறு. அப்போ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். மனசில் தேவையற்ற செலவுகள் வரும்போது கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. மனசை கொஞ்சம் இருப்பா நிதானித்து செய்கிறேன் அப்படின்னு எண்ணம் கொண்டு வாங்க. இதுதான் நீங்கள் இன்றைக்கி செய்யணும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா வீண் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மியாயிடும். இந்த வீண் செலவு அலோவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கடனில் போய் முடியும். அந்த கடன் திருப்பி கொடுக்க முடியாத கடனாக மாறிவிடும். சங்கடகர சதுர்த்தி இல்லைங்களா? அதனால் கடனை நீங்கள் அடைக்க வேண்டியது, வாங்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இன்றைய நாள் சுபிட்சமாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கலாம். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே லாபத்தையும் சுபிட்சத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 11, 12 என்ற லாப விரய ஸ்தானத்தின் அதிபதி. அந்த விரய ஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு தொடர்பு கொண்ட மகர ராசிக்குள்ள இன்றைக்கு சந்திர பகவான் உள்ள வரார். அப்போது வெற்றி கொண்டு வந்திருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு எதுவுமே மெதுவாக நடக்கு, எல்லாமே வேகமாக இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கு கொஞ்சம் மாற்றுவார். அந்த மாற்றத்தினாலே கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுப்பார். நேற்றையிலேருந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்க, சந்தோஷம்தான். இன்றைக்கி லாபத்தையும் கொடுப்பதனால லாபம் கூடுதலாக வரக்கூடிய சூழ்நிலையும். குரு பகவானானவர் உங்கள் ராசிநாதன், அவர் மிதுனத்திலே புதனுடன் அமர்ந்து குரு தன் பார்வையாலே விரயஸ்தானமான கும்பராசியை பார்ப்பதனாலும் 6ஆம் இடமான சிம்மராசியிலிருந்து செவ்வாயும் கேதுவும் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதனாலும் லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகிறார். ஆனால் பணத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் எண்ணங்களிலே சீராக இருக்கும்போது வாழ்க்கையின் உயரத்தை காண்பதற்கு எளிதாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையிலே உங்கள் எண்ண ஓட்டங்கள் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை ஓப்பன் செய்யப்போகுது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.